அம்மா பேர் பேபி சைக்கிளா, அவங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்திருக்கோம். இல்லை ஃபஸ்ட்டு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் ஆச்சு. அம்மா வயிற்றில் இது ப்ராப்ளம்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க ஏதோ சர்ஜரி பண்ணணும் அப்படி இப்படின்னாங்க. பார்த்தப்ப கொஞ்சம் வயிற்றில் ஏதோ பிளாக் கலரில் ஏதோ கோடு வந்த மாதிரியே இருந்துச்சு. என்னன்னு தெரில, கண்டிப்பாக பார்த்தாகணும், ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னாங்க. இது கேன்சர் கட்டி தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க. மறுபடியும் வலி வர ஆரம்பிச்சு, மயக்கம் வர ஆரம்பிச்சு, அடிக்கடி வலி, வயிற்று வலி வர ஆரம்பிச்சு, மறுபடியும் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் வர ஆரம்பிச்சிச்சுன்னா அம்மா அப்புறம் ஏதாவது ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்னு சொன்னோன்னா, இது மாப்பிள்ளை தான் இங்கே சென்னையில் இந்த மாதிரி ஆயுர்வேதா பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே வந்து பார்த்தோம். பார்த்துட்டு ஒரு 3 மாதம் மாத்திரை போடுற வரைக்கும் கொஞ்சம் நல்லா சூப்பராகவே கரெக்டாக தான் இருந்தாங்க. மாத்திரை முடியறதுக்கு முன்னாடி வரைக்குமே ஓகே ஃபைன்கிற மாதிரி தான் இருந்தாங்க. கீமோ வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இது வேணான்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து பார்த்தோம் புனர்ராஜன். அதான் கரெக்டாக ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி அவ்வளோவா எடுக்கலாம், மெடிசன்ஸ் மட்டும் போட்டுட்டு இருந்தாங்க நார்மலாக. அதான் அப்போ இல்லை, கரெக்டாக ஒரு 1.5 வருஷத்துக்கிட்ட எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு, பிரச்சனை கொஞ்சம் ஃபைனாகவே இருந்தாங்க, நல்லாவே இருந்தாங்க, நார்மலாக இருந்தாங்க. அம்மா எப்போதும் போல் இருந்தாங்க. எல்லா வேலையும் கரெக்டாக பார்த்துட்டு எல்லாமே சாப்பிட்றதா இருந்தாலும் எல்லாமே கரெக்டாக சாப்பிட்டுட்டு சூப்பராக தான் இருந்தாங்க. உண்மையிலேயே இந்த வயிற்று வலி, மயக்கம், தலை சுற்றுறது இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் இருந்துச்சு அப்போ ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி. அப்புறம் இந்த மெடிசன் எடுத்ததுக்கப்புறம் 1 மாதத்துலேயே கொஞ்சம் ரிசல்ட் நல்லா கொடுத்துச்சு உண்மையிலேயே.